Hi everyone, in the video we are going to see about the English exam preparation. 2 days English exam plan so Tamil exam exam எப்படி இருந்துச்சு நான் இன்னும் உங்க கமெண்ட்ஸ் எதுவும் பார்க்கல. Okay, still so English 2 நாள் இருக்கு. However, maybe Tamil exam easier கஷ்டமா எனக்கு தெரியல, பட் எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 2 நாள் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இங்கிலீஷை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கணும், இங்கிலீஷ் எப்படி ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களோட இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்கு என்னது எப்படி படிக்கணுங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் மீதி ஒரு ரோம் லெட்டருக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 21 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஃபுல் ரிவிஷனாக ஒரு 1.5 hour வீடியோ இருக்குது. 3 2s 6 கிராமருக்கு எடுத்திங்கன்னா அதுக்கும் ஃபுல் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் 3 3s 9 ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு வீடியோ இருக்குது. ஸ்பாட் தேரருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி எல்லாமே இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன தேவை எல்லா விதமான வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே வைக்கிறேன். யூ கேன் கோ த்ரூ தட் வீடியோஸ். இந்த வருஷம் என்னால் முடிஞ்சால் நான் புதுசாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ பிஃபோர் தட் ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் படிக்க வேண்டிய ஏரியா, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ரீட் பண்ணி ஓனாக எழுத வேண்டிய ஏரியாஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப்லாம் நீங்கள் வந்து படிக்கணும். ஈவன் தோ பேராகிராஃப் நீங்கள் புரிஞ்சு ஓனாக எழுதினாலும் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னா நம்ம என்ன செய்யணும், பேராகிராஃப் படிக்கணும், கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும், அப்ரிஷியேஷன் கொஸ்டின்லாம் படிக்க வேண்டியது. பட் இந்த ஓனாக எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன, இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், அதோட ஃபார்மேட் தெரிஞ்சால் போதும். ப்ராவர்ப்ஸு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன்ஸ், ஈவன் கிராமருமே நம்ம என்ன செய்யணும், நிறைய ரீட் பண்ணணும். ரூல்ஸை மட்டும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணணும். 21 இங்கிலீஷ் 1 மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, நிறைய வாட்டி ரீட் பண்ணணும். ஸோ அதெல்லாமே ரீடிங் பார்ட்டில் என்ன செஞ்சிடும், நம்ம கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஸ்டடிங் பார்ட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங் என்ன செய்யலாம், ரிலாக்ஸாக என்ன செய்யலாம், யூ கேன் கோ த்ரூ. ஸோ நம்ம பிளான் 2.5 days இருக்குது. இன்றைக்கி ஆஃப் டே இருக்குது, நாளைக்கும் நாளை கழிச்சும் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் டே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஈவினிங் மேலே எடுத்திங்கன்னா கூட, ஈவினிங் நான் உங்களை ஒன்றும் ரொம்ப பெருசாக படிக்க சொல்ல, எய்தர் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் படிங்க, இல்லைனா போயம் கொஸ்டின் ஆன்சர் படிங்க. இன்றைக்கி நைட்டில் 6 யூனிட் இருக்குல்ல, 6 யூனிட்டில் 5 யூனிட் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் படிங்க. இல்லைனா அப்ரிஷியேஷன் கொஸ்டின் ஆனது போயமில் ஒரு இதுக்கு லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா, புக் பேக்கில் இருக்குமா, அந்த அப்ரிஷியேஷன் கொஸ்டின் படிங்க. அப்ரிஷியேஷன் கொஸ்டின் படிச்சிங்கன்னா 6 யூனிட்டுமே கண்டிப்பாக படிக்கணும் புக் பேக்கில். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் படிச்சிங்கன்னா 5 யூனிட், ஏதாவது 5 யூனிட் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இன்றைக்கி நைட் டாஸ்க் உங்களுக்கு என்னது, எய்தர் போயம் அப்ரிஷியேஷன் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாம் படிக்கணும், இல்லைனா ப்ரோஸில் 5 யூனிட் கொஸ்டின் ஆன்சர் புக் பேக்கை நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இது கூட சேர்ந்ததாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் என்ன செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் என்னது, புக் பேக்கில் கொடுத்துருக்காங்கல்ல, க்ளாசரி, ஒரு ப்ரோஸ் சினானிம்ஸ் வந்து ப்ரோஸ் மட்டும் படித்தா போதும், போயம் சப்ளிமெண்ட்லாம் நீங்கள் படிக்க வேணாம். ப்ரோஸில் ஒரு ப்ரோஸ்க்கு பின்னாடியும் க்ளாசரின்னு ஒரு 10-15 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சினானிம்ஸும் புக் பேக்கில் ஏதாவது எக்ஸசைஸில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன செய்யுங்க, படிங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட டாஸ்க் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், இல்லைனா போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஆன்சர் ப்ளஸ் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, போயம் கொஸ்டின் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு போயம் கொஸ்டின் ஆன்சர் படிங்க. இல்லை நான் இன்றைக்கி போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிச்சிட்டேன்னா நாளைக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி என்ன படிக்கிறீங்களோ அதை தவிர்த்து மற்றதை நாளைக்கு என்ன செய்யணும், படிக்கணும். ப்ளஸ் இஆர்சி படிக்கணும். இஆர்சியில் ஒன்றுலாம் படிக்க வேணாம். அந்த போயம் லைன் பார்த்துக்கோங்க. அந்த லைன் கொடுத்தா போயம் என்ன போயம், யார் அந்த போயட்டுன்னு தெரிஞ்சால் போதும். இப்போ ஒரு 2 லைன் கொடுக்குறாங்கன்னா அந்த போயம் எந்த போயமில் வந்துருக்கு, திஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் அப்படின்னு அந்த போயம் நேம் எழுதணும். பை போட்டு போயட் நேம் எழுதணும். இந்த 2 மட்டும் படிச்சுக்கோங்க. 6 போயம்லேயும் போயம் நேம், போயட் நேம் படிச்சுக்கோங்க. எந்த லைன் கொடுத்தா அது எந்த போயம் எந்த போயட்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் எழுதிடலாம். அதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க் தான். நீங்கள் படித்த போயம் கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப்லேருந்து படிக்க அது ரிலேட்டடான டேர்ம்ஸை நீங்கள் எழுதினீங்கனாலே 2.5 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இஆர்சியில் டோன்ட் டேக் தட் மச் டைம். அதுக்காக அப்படியே சும்மா பார்த்துட்டு போக சொல்லக்கூடாது. அந்த லைன் கொடுத்தா அது அந்த போயம்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு நீங்கள் ரீட் பண்ணணும். சரியா? தென் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் என்ன செய்யணும், இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு படிக்கணும். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 4 யூனிட் பேராகிராஃப் என்ன படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் வந்து காமன் பேராகிராஃப் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 ப்ரோஸ் படிக்கிறீங்கன்னா யூனிட் 1 ப்ரோஸ்க்கு ஒரே பேராகிராஃப் படிங்க. அந்த யூனிட் 1 ப்ரோஸ்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும், என்ன பேராகிராஃப் கேட்டாலும் நீங்கள் படித்த அந்த ஒரே காமன் பேராகிராஃப் சம்மரி என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 ப்ரோஸ் வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், எனக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இருக்குன்னா அந்த லெசனோட சம்மரியை பேராகிராஃபாக படிச்சு
வச்சுக்கோங்க. சைட் ஹெட்டிங் போட்டு படிக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். இந்த வே டு சக்ஸஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, லெசன், ஆத்தர், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் போட்டு அப்புறம் ஒரு பேராகிராஃபாக கொடுத்து கீழே மாரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெசனோட சம்மரியை பேராகிராஃபாக படித்து வச்சுக்கோங்க. அந்த லெசன்லேருந்து எந்த பேராகிராஃப் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெர்னாலேருந்து எந்த பேராகிராஃப் கேட்டாலும் நீங்கள் படித்த அந்த லெசனோட சம்மரி எழுதினா போதும். அதே மாதிரி போயமுக்கும் சரி சப்ளிமெண்ட்டுக்கும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு 4 யூனிட் ப்ரோஸ்க்கு, 4 யூனிட் போயமுக்கு, 4 யூனிட் சப்ளிமெண்ட்ரிக்கு. ஸோ 12 பேராகிராஃப் தான் மொத்தம் படிக்க போகிறீங்க. அந்த லெசன்லேருந்து கேட்டால் நீங்கள் படித்த அந்த சம்மரியை என்ன செஞ்சலாம், எழுதிடலாம். வே டு சக்ஸஸில் இருக்கும். தென் 2 மார்க் கிராமர் நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க பார்க்க போகிறீங்க. 2 மார்க் கிராமர், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், ஸ்பெசிஃப் வாய்ஸ், இஃப் கிளாஸ் எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. ஒரு 1.5 hour வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 மார்க் கிராமர் உங்களுக்கு தரவாக என்ன செஞ்சிடும், கிளியர் ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். வீடியோ பார்க்குறதோட நிப்பாடக்கூடாது. வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய கொஷின் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். கைடில் இருக்க கொஷின் சால்வ் பண்ணுங்கள். வீடியோவில் நிறைய கொஷின் சால்வ் பண்ணியிருப்பேன். பட் அது போக எக்ஸ்ட்ராவாக கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். தென் டே 3 பொறுத்தளவுக்கு 21 மார்க்கு. 21 மார்க்குக்கு என்ன படிக்கணும், கைடை படிக்கணும், கொஷின் பேப்பர் படிக்கணும், நம்ம வீடியோஸ் பாருங்கள். எல்லாம் இந்த கிராமர் 1 மார்க் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு கோ த்ரூ. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கு பின்னாடி எதுவும் கிராமர் இருக்கா, இல்லை டெக்ஸ்ட் புக்கு பின்னாடி லாஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கிராமர், அதையும் படிச்சுக்கணும். ஸோ 1 மார்க் கிராமர்லாம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக், நம்ம டெக்ஸ்ட் புக்கு பின்னாடி என்ன இருக்கோ ஒரு யூனிட்டுக்கு பின்னாடி, இல்லை லாஸ்ட்டாக புக்குக்கு பின்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கைடில் இருக்கிறத படிக்கணும். அப்புறம் கொஷின் பேப்பர் படிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துட்டு இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே 21 மார்க்கோ சரி, இல்லை 3 2s 6 கிராமராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். தென் 3 3s 9 இந்த பை சார்ட், எரர் ஸ்பாட்டிங், அதுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன்ஸு, ப்ராவர்ப்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பார்க்க போகிறீங்க. இதுக்கு வீடியோ இருக்குது. தென் 7 5s 35 பேராகிராஃப் போக மீதி இருக்கும் தெரியுமா, என்ன இருக்கும், ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன், போயம் காம்ப்ரிஹென்ஷன், லெட்டரோட ஃபார்மெட் மட்டும் பார்த்துக்கோங்க. இன்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி இன்ஸ் டெவலப் பண்ணணும், ஸ்பாட் த எரர், ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஸோ இதுதான் 2.5 daysக்கான பிளான். ஸோ என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த விஷயங்கள்லாம் எப்படி படிக்கணும், இப்போ 21 மார்க் படிக்கணும், எப்படி படிக்கணும், 3 2s 6 கிராமர் படிக்கணும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஐடியாவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஏன்னா இதில் எடுத்தேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. ஸோ 2.5 daysல இன்றைக்கி என்ன படிக்கணும் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்க, நாளை கழிச்சு என்ன படிக்க போகிறீங்க. ஸோ இப்படி கவர் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சலாம், எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க. கரெக்டாக என்ன செஞ்சிட முடியும், உங்களால் போர்ஷன்ஸும் முடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ரிகார்டிங் இங்கிலீஷ் எக்ஸாம் கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.